திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் இன்றைக்கு கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. அந்த நிகழ்வானது இப்பொழுது மிக சிறப்பமாக இந்த திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்துடைய செயலாளராக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் அன்பு சகோதரர் திரு சேதுபதி அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இது இளைஞர் மற்றும் இளைஞர் பாசறை அலுவலகம் என்பதால் இப்பொழுது படிக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டி அலுவலகமாக தான் இந்த அலுவலகம் இருக்கும். படிக்கின்ற +2 முடித்தவுடன் மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், அதாவது மேல் படிப்புக்கு என்னென்ன படிக்கலாம் என்று அவர்கள் ஆலோசனை வழங்கப்பட்டு அதன் வாயிலாக அவருடைய எதிர்காலத்தை அவர்கள் எதிர்காலத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இது ஒரு ஆலோசனை அலுவலகமாக இங்கே இருக்கும் அவர்களுடைய மேற்படிப்பிற்காக. சட்ட ஆலோசனைங்கிறது ஆலோசனை இங்கே வழங்கப்படும். ஏன்னா ஒரு பக்கத்தில் அலுவலகம் இருந்தாலும் இங்கே நம்ம நிர்வாகிகளுடைய சட்ட நிர்வாகிகளும் இருக்காங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அவர்கள் வாயிலாக அந்த வருகின்ற அந்த தேவையான ஆலோசனைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். சட்ட ஆலோசனை இப்போ நீங்களே பார்க்கலாம், தினந்தோறும் கொள்ளை தந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம தங்கம் வெள்ளி நிலவரத்தை நம்ம பார்க்குறோமோ அது போல் ஒவ்வொரு தினசரி இருக்கின்ற நாளேடுகளில் பார்த்திங்கன்னா நமக்கு கொள்ளை தான் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி தான் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் கூட சொல்லிகிட்டே இருக்கார். ரெகுலர் தொடர்ந்து ஆளுகின்ற திமுகவிற்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காரு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கு, அதை சரி பண்ணுங்க. காவல்துறை ஏவல்துறையாக இருக்குது, அதையும் சுதந்திரமாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக காவல்துறை தன் கடமை செய்தாலே இந்த சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக தடுக்கப்படும் என்று பல போராட்டங்கள் மூலமாகவும் பல பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவும் அனைத்து தரப்பு மக்களிடத்திலிருந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனால் வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற விடிய அரசு அதற்கான செவி சாய்க்காமல் தன் போக்கில் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்கட்டு கிடக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்குது. அதே போல் போதை கலாச்சாரம் கண்டிப்பாக இன்றைக்கு எல்லா மூளை முடுக்குகள் எல்லாம் இன்றைக்கு போதைப் பொருள் எளிமையாக கிடைக்கின்றது. மாணவர்களுக்கு கூட இப்போ படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு கூட அந்த போதைப் பொருள் கிடைக்கின்ற வகையில் இன்றைக்கு எளிமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் தலைமை முடிவு தாங்க, எங்களது ஒன்றும் கிடையாது. தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை நிர்வாகிகளும் கண்டிப்பாக பின்பற்றுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள